ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 22 மே 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் எதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், எதெல்லாம் டாப் லூசர்ஸ், யூஎஸ் மார்க்கெட் எதுக்காக விழுந்துச்சு, க்ரூடோட ரேட் எதுக்காக குறைஞ்சிச்சு, கோல்டு எதுக்காக விழுந்துச்சு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 68 பாயிண்ட் ரேலி ஆயிருந்துச்சு. ஏறக்குறைய 22,600 நிஃப்டி நெருங்கிருச்சு. ஆல் டைம் ஹையில் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் தான் கம்மியாக இருக்குது. ஸோ நிஃப்டி ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஆனால் இன்றைக்கி கிஃப்ட் நிஃப்டி ஒரு 44 பாயிண்ட் மைனஸில் தான் காட்டுது. யூஎஸ் மார்க்கெட் ஃபெட்டோட மீட்டிங்க்கு அப்புறமா கொஞ்சமாக நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால கிஃப்ட் நிஃப்டி இந்த அளவுக்கு நெகட்டிவாக காட்டுது. ஸோ நாளைக்கு ஸ்லைட்டாக நிஃப்டி நெகட்டிவில், அதாவது கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்புறம் ஸ்டாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா டாப் கெய்னர்ஸில் ஃபஸ்ட்டு சிப்லாம் இருக்குது. அது ஒரு 40 பாயிண்ட் ரேலி ஆகிருக்குது. இவங்களோட கேன்சர் ரிலேட்டடான ஒரு இன்ஜெக்ஷனுக்கு யூஎஸ் FDA அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த நியூஸ்னால் பார்த்திங்கன்னா சிப்லாம் நல்லாவே ரேலி ஆகிருக்குது. அப்புறம் ஹிந்துஸ்தான் யூனிலிவரை பார்த்திங்க அப்படின்னா 56 பாயிண்ட் ரேலி ஆகிருக்குது. ஹிந்துஸ்தான் யூனிலிவர் எதுக்காக இந்த அளவுக்கு ரேலி ஆச்சுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த வருஷத்தில் மான்சூன் ஆவரேஜை விட அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வந்திருக்குது. ஸோ அதனால் FMCG கம்பெனிஸ்க்கு எல்லாமே இந்த வருஷம் நிறைய லாபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்கிறதுனால இந்துஸ்தான் யூனிலிவர் இந்த அளவுக்கு ரேலி ஆகிருக்குது. அப்புறம் டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸை பார்த்தோன்னா ஒரு 26 பாயிண்ட் ரேலி ஆகிருக்குது. இதுக்கு மோதிலால் ஆஸ்வால் பைக்கால் கொடுத்துருக்குறாங்க அந்த ஸ்டாக்குக்கு, அதனால் இது ரேலி ஆச்சுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 7.75 ருபீஸ் ஒவ்வொரு ஷேருக்கும் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இதோட டிவிடெண்ட் டேட் என்றைக்குன்னு பார்த்தோன்னா 24 மே. ஸோ அதனாலேயும் இந்த ஸ்டாக் நிறைய பேர் வாங்கியிருக்கிறாங்க அந்த டிவிடெண்ட்டுக்காக. அப்புறம் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸை பார்த்திங்கன்னா டாப் லூசர்ஸில் தேர்ட் இருக்குது. ஒரு 80 பாயிண்ட் விழுந்துருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு வாரமாக நல்லாவே ரேலியாக இருந்துச்சு. இப்போ ப்ராஃபிட் புக்கிங்னால் கொஞ்சமாக விழுந்துருக்குது. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு 4 மந்த் லோவில் தான் இருக்குது. அப்புறம் SBI பார்த்தோம் அப்படின்னா டாப் லூசர்ஸில் செகண்ட் இருக்குது. ஒரு 11 பாயிண்ட் விழுந்துருக்குது. SBI பார்த்திங்கன்னா டிவிடெண்ட் டேட்டு இன்றைக்கி அதோட டிவிடெண்ட் டேட்டாக இருந்துச்சு. அவங்க 13.7 ருபீஸ் ஒவ்வொரு ஷேருக்கும் டிவிடெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி டிவிடெண்ட் டேட்டுங்கிறதுனால அந்த டிவிடெண்ட் அமௌண்ட்டுக்கு ஏற்றாப்புல ஷேர் கம்மியாகும். ஸோ அந்த அமௌண்ட்டு தான் இன்றைக்கி கம்மியாக இருக்குது. அதனால தான் ஸ்டாக் இந்த அளவுக்கு விழுந்துருக்குது. அப்புறம் ஸ்ரீராம் ஃபினான்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 36 பாயிண்ட் விழுந்துருக்குது. ரீசெண்டாக இது ரேலி ஆச்சுது எதனாலன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹவுசிங் ஃபினான்ஸ் யூனிட்டை அவங்க முழுவதுமே எக்ஸிட் பண்ணிட்டாங்க. அதை இன்னொரு கம்பெனிக்கு அவங்க விற்றுட்டாங்க. ஸோ அந்த நியூஸ்னால் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு செல் பண்ணியிருக்கிறதுனால இவங்களுக்கு ஷேர் கொஞ்சமாக ரேலி ஆச்சுது. ஏன்னா அவங்க அந்த யூனிட்டை விற்றதுனால ஸ்ரீராம் ஃபைனான்ஸுக்கு எந்த வித பாதிப்பும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி அனலிஸ்ட்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த விற்றதில் வர அமௌண்ட் இந்த குவார்ட்டரில் ஒரு லாபமாக தான் இருக்குங்கிறதுனால ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் நல்லா ரேலி ஆச்சுது. அதுக்கப்புறம் இப்போ ப்ராஃபிட் புக்கிங் போயிட்டுருக்குது. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா டவ் ஒரு 201 பாயிண்ட் விழுந்துருக்குது. S&P 500 ஒரு 14 பாயிண்ட் விழுந்துருக்குது. நாஸ்டாக் பார்த்தோம்னா ஒரு 31 பாயிண்ட் விழுந்துருக்குது. இது எதனால் அந்த அளவுக்கு யூஎஸ் மார்க்கெட் விழுந்துருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபெட்டோட மீட்டிங்கில் இருந்து மினிட்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அந்த மீட்டிங்கோட மினிட்ஸ். ஸோ அதில் சில அஃபிஷியல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கூட இப்போ தேவையாக இருந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்னும் கூட இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் வில்லிங்காக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லியிருக்கிறதா அந்த மினிட்ஸில் வந்திருக்குது.
ஸோ இது வந்து மார்க்கெட் வந்து ஒரு எதிர்பார்க்காத நியூஸாக இருக்குது. ஸோ ஏற்றுறதுக்கு வாய்ப்பில்லைன்ட்டு தான் ஃபெட்டோட சேர்மன் வந்து ரீசெண்டாக சொல்லியிருந்தார். ஸோ இருந்தாலும் சில அஃபிஷியல்ஸ் வந்து ஏன்னா ரொம்பவே ஸ்டப்பனாக இருக்குது அந்த யூஎஸோட இன்ஃப்ளேஷன். ஸோ அது மேபி ரொம்பவே குறையாமல் இன்னும் கொஞ்ச நாள் அது கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சுன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதை தவிர வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியல்ஸ் வந்து ஒரு முடிவில் இருக்கிறாங்க. இது வந்து மார்க்கெட்டை கொஞ்சமாக கவலையடைய வச்சுருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா எல்லா இண்டெக்ஸஸுமே வந்து நல்லா விழுந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா என்விடியாவோட ரிசல்ட் வந்துருந்துச்சு. ஸோ எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ரிசல்ட்டாக தான் இருந்துச்சு. எஸ்டிமேட்டை விட அதிகமான ரிசல்ட் வந்து அவங்க போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. என்விடியா ரீசெண்ட் டேஸ்லேயே அப்படி தான் இருக்குது. என்ன எஸ்டிமேட் பண்ணுறாங்களோ அதை விட அதிகமான ரிசல்ட்டை தான் அவங்க போஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் என்விடியா பயங்கரமாக ஒரு ரேலியை கொடுத்துச்சு. ஒரு 4% வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. அது தவிர அவங்க வந்து ஸ்டாக் ஸ்ப்ளிட்டையும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே என்விடியாவுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அப்புறம் க்ரூடு பார்த்திங்கன்னா பிரெண்ட் வந்து ஒரு $1.16 ஒவ்வொரு பேரலுக்கும் கம்மியாகி 81.72 ஒரு பேரல் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு ரீசன் வந்து இந்த ஃபெட்டோட மீட்டிங்கோட மினிட்ஸ் ரிலீஸ் தான். ஏன்னா ரொம்ப நாளைக்கு ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்லேயே வந்து இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸு இருக்கிறதுனால க்ரூட் வந்து இந்த அளவுக்கு விழுந்துருக்குது. அப்புறம் கோல்டை பார்த்தோம் அப்படின்னா கோல்டு வந்து ஒரு 43 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. 2382க்கு ஒரு அவுன்ஸ் கோல்டு வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்குது. கோல்டு இந்த அளவுக்கு விழுந்ததுக்கு காரணம் வந்து டிமாண்ட் ரொம்பவே கம்மியாக இருக்குது இப்போதைக்கு. ஏன்னா ஹையர் ரேட்டில் இருக்கிறதுனால டிமாண்டு கம்மியாக இருக்குது. அப்புறம் ப்ராஃபிட் புக்கிங்கும் போய்ட்டுருக்குது ரொம்ப ஆல் டைம் ஹையில் இருக்கிறதுனால. அது மாதிரி இந்த ரேட் ஹோப்பும் வந்து கொஞ்சமாக அதாவது ரேட்டு கம்மி பண்ணுவாங்க அப்படிங்கிற ஹோப்பும் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி ஃபெட்டோட மீட்டிங் வந்து அந்த ஹோப் வந்து உடைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் கோல்டு வந்து கொஞ்சம் விழுந்திருக்குது. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிற ஒரு ஹோப்பில் தான் கோல்டு வந்து ரொம்ப ஹையராக போயிட்டு இருந்துச்சு வித் வேறு சில குளோபல் கியூஸ்னால். ஸோ இப்போ இந்த மெயின் ஹோப் வந்து கொஞ்சமாக உடஞ்சிருக்கிறதுனால கோல்டு வந்து சரிவை சந்திச்சிருக்குது. இன்னுமே விழுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.